ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னோடய சேனலில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் சாக்லேட் ஸ்பாஞ்ச் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வெண்ணிலாவும் சாக்லேட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எல்லா கேக்குக்குமே பேஸ் இது தான். நம்ம ரொம்ப ஈஸியாகவே கேக் செய்ய கற்றுக்கலாம். ஸோ நானும் பார்த்திங்கன்னா கேக் கிளாஸ்லாம் போயிட்டு தான் இந்த ரெசிபி உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஈரமில்லாத பவுலில் ஒரு 60 கிராம் அளவுக்கு மைதா, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இது மூணையும் நல்லா சலிச்சிக்கணும். ஒரு 2-3 முறை மாற்றி மாற்றி சலித்து எடுத்துக்கணும். அப்போ தான் இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். கேக் நமக்கு நல்லா வரும். ஸோ நான் ஒரு 3 முறை நல்லா சலித்து எடுத்துக்கிறேன். மைதா பார்த்திங்கன்னா 250 ml கப்பில் அரை கப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் கிராம் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 60 கிராம். அது போல் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸோ இது மூணையும் நல்லா சலித்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ ஈரம் இல்லாத ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுல் கண்டிப்பாக ஈரம் இருக்கக்கூடாது. கூடவே 2 முட்டை எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு முட்டை நல்லா பீட் ஆகி வரும். கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 முட்டையில் வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன். ஸோ ஏன் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, மஞ்சக்கருவில் தான் பார்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்து நம்ம பீட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு முட்டையோட மஞ்சக்கருவில் நம்ம எசன்ஸ் தனியாக சேர்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி செய்கிறதுனால அந்த முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த முட்டையில் நான் மஞ்சக்கரு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஸோ அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல வெள்ளைக்கரு, அதை நான் பீட்டர் போட்டு நான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இப்போ தண்ணி மாதிரி இருக்கிற அந்த முட்டையோட வெள்ளைக்கரு இந்த மாதிரி நுர மாதிரி வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ கூட எடுத்து வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை பவுடர் பண்ணாத சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 75 கிராம் சர்க்கரை கிராம் அளவில். கப் அளவில் பார்த்திங்கன்னா 1/4 கப் ப்ளஸ் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன். சர்க்கரையை ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3-4 முறை பிரித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டை நமக்கு நல்லா பீட் ஆகி வரும். ஒரே நேரத்தில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த முட்டை நல்லா நமக்கு பீட் ஆகி வராது. ஸோ பீட்டரை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஒரு 8 நிமிஷம் 8 to 10 நிமிஷம் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ சைட்லெல்லாம் சக்கரை கொஞ்சம் முழுசாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு முட்டை நல்லா பீட் ஆகி வருதோ ஸோ அப்போ தான் கேக் நல்ல ஒரு ஸ்பாஞ்சாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். நல்லா பீட் பண்ணி எடுக்கலை அப்படின்னா கேக் ஸ்பாஞ்ச் வரவே வராது, சாஃப்டாக வராது. ஸோ இப்போ பாருங்கள், நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம இந்த மாதிரி தலைகீழாக கவுத்தா கூட நம்ம பீட் பண்ணியிருக்க அந்த எக் கீழே விழவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்டிக் பீட்டாக இருக்கணும். அப்போ தான் எக்கு நல்லாயிருக்கும். நமக்கு கேக்குமே நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த மஞ்சள் கருவையும் இதோட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக மிக்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு பீட் பண்ணக்கூடாது. பீட் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்கில் இருக்க ஃபோம்லாம் போயிடும். அந்த முட்டையில் இருக்க அந்த ஃபோம் அடங்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி தனியாக நுர மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் நமக்கு நல்லா வராது. இப்போ மைதா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நான் 3 முறை ஆல்ரெடி சலித்து வச்சுருக்கேன். இப்போ டைரெக்டாக மைதா மாவு அதில் சேர்க்காம ஒரு ஜல்லடை வச்சு ஒரு 3-4 முறை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் அதை ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது, மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். ஓவராக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேக் கெட்டியாகிடும்.
அந்த முட்டையில் இருக்க ஃபோம் வந்து போயிடும். நமக்கு வந்து நல்லா ஒரு ஃபோமிங்காக தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சாக்லேட் கேக்கு வந்து கொக்கோ பவுடர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சேர்க்கலை நான். ஸோ கொக்கோ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் சேர்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா கொக்கோ பவுடர் வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணும்போது நமக்கு வந்து சரியான அந்த ஃபோமிங் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ வந்து தனியாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாலும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா 10 ml, ஆயில் வந்து 15 ml சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேட்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்து இதோடு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மைதா பேட்டரோடு வந்து இதை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்து தனியாக வந்து அதோட சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த ரொம்ப ஓவராக நம்ம வந்து போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி அவசியம் இல்லை. நமக்கு வந்து அந்த எக்கோட ஃபோம் வந்து போகாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொக்கோ பவுடர் வந்து நீங்கள் தனியாக பீட் பண்ணி பாருங்கள். இன்னுமே நல்ல கேக் சாஃப்டாக வரும். ஸோ நல்லா அது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து பேட்டருக்காக டின் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன டின்னு 6 inch டின்னு தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த பேட்டர் வந்து இதில் ஊற்றிக்கலாம். பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்போ தான் கேக் வந்து நல்லா ஸ்பான்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நல்லா அதை வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து கேக் வந்து கரெக்டான ஹைட்டில் வரும். நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே வந்து வச்சோம் அப்படின்னா கேக் வந்து ஹைட் வந்து கொஞ்சம் மேடாக கொஞ்சம் பள்ளமாக அந்த மாதிரி வரும். ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து கேக் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் 2 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் வந்து ஒரு 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 35 நிமிஷம் தான் வச்சேன். கரெக்டாக பேக்காகி வந்துருச்சு. நடுவில் இருக்க ஹோல் வந்து நான் வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஸ்டிக் விட்டு பார்த்தது தான். மற்றபடி பாருங்கள் கேக் ஹைட்லாம் கரெக்டாக வந்திருக்கு. கையில் இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டவே கூடாது. ஸோ அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ ரொம்பவே சூடாக இருக்குது. ஸோ அதனால் சூடாக இருக்கும்போதே லைட்டாக நீங்கள் வந்து அந்த கேக்கை வந்து டின்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேக்கை வந்து ஸ்லைஸ் பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போது பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து ஃபுல்லாக உடஞ்சிரும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்க பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் பேப்பர் வந்து ஃபஸ்ட் நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால் 2ஆக கட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருக்குன்னு. ரொம்பவே இப்போ சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கேக் கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உடஞ்சி போயிடும். நமக்கு வந்து ஸ்லைஸ்லாம் கரெக்டாகவே வராது. அதனால் வந்து பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை வந்து ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லைஸ் போடுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ வந்து இது ஒரு அரை கிலோ கேக் வந்து இருக்கும். இது கூடவே நீங்கள் வந்து இப்போ ஒரு சாக்லேட் கேக் செய்கிறீங்க அப்படின்னா சாக்லேட் ட்ரஃபிள் கேக், சாக்லேட் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இது எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் பேஸாக வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் இதெல்லாமே போட்டு நம்ம ஐசிங்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து கேக் வந்து நமக்கு வெயிட் அதிகமாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே. கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கரெக்டாக தான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி கேக் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரும் நிறைய. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நான் வந்து 3 ஸ்லைஸாக வந்து இதை கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் இந்த மாதிரி மடித்து பிடிக்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.